கிங்ஸ்லே வந்து அந்த 3 செகண்ட்ஸ் வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் அவர் நல்லா பண்ணிட்டார். உண்மையிலே சிரிச்சுட்டோம் எல்லாருமே, கொல்லன்னு சிரிச்சாங்க. அந்த மாதிரி பண்ணாரு அவரு. அக்லி அக்லி தான் என்ஜாய்ட் அலாட். அது குட் எல்லாம் வரும்போது ஏன்டா படத்துக்கு வந்தோம், என்னடா அதுன்னு அக்கம் பக்கத்துல கேட்கறேன், எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி வந்து அக்லியில வந்து பிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. நீங்க ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் சிரிச்சு சந்தோஷமா வெளியே வரலாம், அதையாவது கொடுத்துட்டாங்களே. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த லாஸ்ட் பார்ட் உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிரிக்கிறீங்கல்ல, அது ஓகே தான். மற்றபடி ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இந்த படம் முழுக்க முழுக்க. அவர் எப்படி வந்தாலும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்க. தலை பண்ணுவாரா அது ஸ்கிரிப்டை பொறுத்துங்க. அதனால நான் யாரையுமே குறைச்சி ஏற போடல. நீங்க எந்த அஜித்தையும் தப்பா நினைக்க கூடாது, டைரக்டரையும் தப்பா நினைக்க கூடாது. யாருமே வந்து என்ன சொல்ல சோட போலன்னு சொல்ல வரேன். பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட் தே வில் ஒர்க் அவுட் இந்த இடத்துல. ஆனா உண்மையிலேயே குட் பேட் வந்து அவ்வளவா நல்லா எடுக்கல, அக்லியே தான் நல்லா எடுத்திருக்காங்க. அக்லி தான் வந்து எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். பிளாக் பஸ்டர்லாம் ஆகாது, பட் ஆனா போட்ட பணத்தை எடுத்துடலாம். வேற லெவல்னா நல்லா அருமையா இருக்குண்ணா, எல்லாம் என்ஜாய், சூப்பர் என்ஜாய்மெண்ட். ஃபைட் ஈட் எல்லாமே பக்காவா இருக்குண்ணா, எல்லாமே அருமையா நடிச்சிருக்காங்கண்ணா. செம்ம வேற லெவல்ண்ணா. படம் பாக்கலாண்ணே, 1000 ரூபாய் கொடுத்து கூட பாக்கலாம். சம்பவம் தல சம்பவம் தல செம்மையா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். பக்கா ஃபேன் பேஸ், 100% ஃபேன் பேஸ் தான். எல்லாருக்கும் பிடிக்கும் தல. அந்த தலை அடிச்சுட்டா ரிஷால செம்ம தல, செம்ம ஸ்கிரீன் பே தல, செம்மையா சிம்ரன் அல்டிமேட் தல, அங்கெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த தேட்டர்ல பாருங்க, ஏன்னா செம்ம ஃபேன் பேஸ் சம்பவம்.